இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமஸ் செஃப் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்பப்போ அவங்களுக்கு போட்டி மாதிரி வச்சு யார் பெஸ்ட்டாக குக் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் என் டிஷ்ஷை தான் செஃப் சூஸ் பண்ணணும்னு இவ ஆசையாக பார்ப்பா. ஆனால் எல்லா டைமும் இவன் டிஷ்ஷை தான் செஃப் சூஸ் பண்ணுவாங்க. இவனோட ப்ரெசன்டேஷனே பட்டே கிளப்போம். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பிடிக்கும், ஆனால் சொல்லிக்க மாட்டாங்க. 90s லவ் மாதிரி பார்வையாலேயே வெக்கப்பட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் லிஃப்ட்டில் போகிறப்போ யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். செம்ம சான்ஸ். ஆனால் அப்போ கூட பேசிக்காம கண்ணாலேயே பார்த்து வெக்கப்பட்டுட்டு போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக பேர் பண்ணி குக் பண்ண சொல்கிறாங்க நம்ம செஃப். அந்த பேரை கூட இவங்களா சூஸ் பண்ணக்கூடாது, குழு முறையில் தான் சூஸ் பண்ணணும். இந்த வாட்டி அடித்தது லக்கு, இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி குக் பண்ணணும். ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இவங்களுக்குன்னு ஒரு கிச்சனில் இவ டென்ஷனோட வெயிட் பண்ணுறா. இவன் போனதும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேக் பண்ண போகிற கேக்கை பற்றி பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் போகிறதே தெரியாத அளவு பேசுகிறாங்க. அடுத்த நாள் டைம் ஸ்டார்ட் ஆனதும் எல்லா டீமும் பரபரப்பாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ரீம் வைப் பண்ணுறப்ப, அந்த க்ரீமை கோனில் போடுறப்ப, டெக்கரேஷன் பண்ணுறப்பன்னு ரெண்டு பேரும் நடுவில் சைட் அடிச்சுட்டே கேக் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணுறப்போ அவள் கையில் இருக்க தழும்ப பார்க்குறான். பேக் பண்ணுறப்போ சுட்டுக்கிட்டா அதை மெல்ல தடவி கொடுக்குறான். டைம் முடிஞ்சதும் செஃப் வந்து ஒவ்வொரு கேக்காக பார்க்குறாங்க. இவள் எப்பவும் போல் செம்ம டென்ஷனாக இருக்கா. கோலாருன்னு அவன் லைட்டாக அவளை இடிக்கிறான். இந்த வாட்டி இவங்க கேட்க தான் சூஸ் பண்ணி பாராட்டுறாங்க. இவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் ஒருத்தர் கை கொடுத்து பாராட்டிக்கிறாங்க. அப்புறம் தயங்கி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டானுங்கடான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.